அடைய முடியாது. பாவத்தில் விழுந்த நாம் நம்முடைய சொந்த திறனால, வாழ்க்கையெல்லாம் தேடுதல்னால, அதனால தான் இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்க ஞானிகள். அவங்க சொந்த முயற்சினால இதை தேடி கண்டுபிடிக்க முடியாது. ஞானம், நீதிமொழிகள் சொல்ற மாதிரி ஞானம் கர்த்தருடையது. அவர் கொடுக்கணும் அந்த ஞானம். இந்த ஊடுருவுகிற தெய்வீக உண்மைகளை குறித்த அறிவு ஒருவனுக்கும் வர முடியாது. அது ஒரே விதத்தில் ஒரு மனுஷனுக்கு எப்படி வரும்? அது கடவுளா உனக்கு வெளிப்படுத்தினா தான். கடவுளா அவனுக்கு அந்த அறிவை கொடுத்தான். பவுல் என்ன சொல்றாரு? நம்மளை நித்தியத்தில் தெரிந்து கொண்ட தேவன், பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு ஏற்படுத்தின தேவன், அடுத்ததாக அவர் கிருபை பொங்கி வழிந்து என்ன செஞ்சிருக்கு? நமக்கு அந்த ஞானத்தை, அந்த உள்ளான உணர்வு, தெய்வீக உண்மைகளை குறித்த உள்ளான உணர்வு கொடுத்திருக்கு. A penetrating insight into divine realities நமக்கு ஏற்பட்டிருக்கு. அது அவருடைய பொங்கி வழிகிற கிருபை. யோசிச்சு பாருங்க. அப்படித்தான் பவுல் சொல்றார். இந்த ஞானம்